சரி நண்பர்களே, நம்ம இப்போ வெள்ளையகிரிக்கு கிளம்பியாச்சு. நம்ம ஊர்ல இருந்து பஸ் வந்துருச்சு. பாண்டியா, எப்படி நம்ம பசங்க எல்லாம் வந்தாங்களா? எப்படி எல்லாரும் வந்துட்டாங்க. சரி பாண்டியா, அப்போ நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. எத்தனை வருஷமா இப்படி வெள்ளையகிரி போயிட்டு இருக்கீங்க? 14 வருஷம் போயிட்டு இருக்கோம். சரி. ஆமா, எங்களை கூட்டு போனது இவர் தாங்க குருநாதர். சரி, நம்ம என்னன்னா சரி சரி அவரு தான் மேலே கூட்டு போனதா? அவர் தான் கூட்டு போயிருக்காரு. எங்களை ஃபர்ஸ்ட் கூட்டு போனாரு. சரி. நாங்க ஃபர்ஸ்ட் போச்ச விட எங்களுக்கு பெருசா தெரிஞ்சு எதுவும் நினைச்சு போல. ஒரு டூரா தான் நினைச்சு போனோம். சரி. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் வேண்டுனதுலாம் கிடைச்சிது. இவங்க வேண்டுன வரம் கிடைச்சுதான் இருக்குன்னு வராங்க. இந்த வருஷம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிரம். இந்த வருஷம் கல்யாணம் ஆகுதுக்காட்டி இந்த வருஷம் மிரட்டு வந்தாங்க வராப்புல. இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம டீம்ல இருக்காங்க? இதே மாதிரி ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கு இந்த வருஷம் கிடைக்கும். அடுத்த வருஷம் வர சொல்ல அவன் குழந்தைக்காண்டி வருவான். குழந்தைக்காண்டி வருவாள். சிவபெருமான் அருள் வந்து கிடைக்கும் எல்லாத்துக்கும். அதனால போறேன். அதான் கிடைக்க போது நாங்க போறோம். நம்மளே மாதிரி திருநெல்வேலியில இருந்து யாரெல்லாம் போறோம்? அப்படி அது நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி. நாங்க சந்திச்சு பேசியிருக்கோம். ஆனா எங்களை மாதிரி டீமா வராங்கன்னு தெரியல. டீம் கூட டூர்லாம் கிடையாது, கோயிலா போறதான் டூர். ஆமா, நாங்க 60 பேர் எப்போதுமே வருஷம் வெள்ளையங்கிரி, மருதமலை, பழனி இது வந்து நாங்க வருஷம் போவோம். சரி, நிறைய வந்து கொஞ்சம் வயசான டீமா இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் ஏறிடுமா நாளைக்கு மலையில? அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதனால பார்த்து ஏறிடுவோம். நாங்க தான் கொஞ்சம் வெளில போவோம். அவங்க எங்களோட வேகமா போவாங்க. வயசானாலும் நினைக்க கூடாது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா, பார்க்க தான் பொறுமையா இருப்பாரு. ஆனா மலையில முதலா போய் மேல இருப்பாரு. அப்படியே ஏறிடலானே. நாளைக்கு சந்திப்போம் காலையில. சரி, நாளைக்கு பாப்பா எல்லாரும். குட் நைட், எல்லாம் தூங்க.